ஒரு தீவுல மாட்டிக்கிட்டு இருக்கிற இந்த நபருக்கு ஒரு தேங்காய் கிடைக்குது. அதை போட்டு அவரு அங்க இருக்கிற ஒரு பாறையில தட்டுன்னு தட்டுறாரு. ஆனா என்ன பண்ணாலும் அந்த தேங்காய் உடையவே மாட்டேங்குது. ஏன்னா இவரு இந்த இடத்துல பல நாளா மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அங்க அவருக்கு சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே கிடைக்கல. சரி, கிடைச்ச தேங்காவையாவது உடைச்சு அதுல இருக்கிற தண்ணியாவது குடிக்கலான்னு பார்த்தா என்ன பண்ணாலும் அந்த தேங்காய் கூட உடையவே மாட்டேங்குது. அதனால அவரு அங்க கிடக்கிற ஒரு கல் எடுத்து அந்த தேங்காவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஆனா அப்ப கூட அந்த கல்லு தான் உடையுது. அந்த தேங்காய் உடையவே மாட்டேங்குது. ஆனா இப்ப உடைஞ்ச அந்த கல்லை பார்த்தா கத்தி மாதிரி ஷார்ப்பா இருக்குது. அதை வச்சு அவரு அந்த தேங்காய் மேல இருக்கிற தோல் எல்லாம் உரிச்சு அதை அப்படியே உடைச்சு ஒரு அந்த தண்ணியை குடிச்சு தாவத்தை தீட்டுக்கிறாரு. ஆனா அது மட்டுமே அவருக்கு பத்தல. இன்னும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு கடல்ல மீன் பிடிச்சி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தண்ணியில போய் மீன் பிடிக்க போறாரு. ஃபிளைட் கிராஷ் ஆனதுனால அவருடைய ஷூ எல்லாம் அதுலயே மிஸ் ஆயிட்டு இருக்கும். இவர் அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற பாறைங்க மேல அப்படியே வெறுங்கால நடந்து அவருடைய கால எல்லாம் பயங்கரமான வெட்டு காயங்கள் ஏற்பட்டுருது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய பேண்டை கிழிச்சு அதை அப்படியே ஷூ மாதிரி தச்சு அதை அவருடைய காலில் போட்டுக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நடந்து அங்க இருக்கிற ஒரு மலையுடைய உச்சிக்கு போய் பாக்குறாரு. பார்த்தா கண்ணு கட்டின தூரம் ஒரு சின்ன போட்டு ஷிப்னு சொல்லிட்டு இவரை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்தா கீழே இருக்கிற தண்ணியில யாரோ மறந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே இவரு மேல இருந்து ஓடி வந்து யார் அதுன்னு பாக்குறாரு. பார்த்தா அவர் அந்த ஃபிளைட்டை ஓட்டிக்கிட்டு வந்த பைலட் அவர் செத்து போய் மறந்துகிட்டு இருக்கிறாரு. என்ன பண்றாருன்னா அவர் அப்படியே கரைக்கு தூக்கிட்டு வந்து அவர்கிட்ட இருக்கிற ஷூ அவருடைய டார்ச் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவருக்கு இறுதி சடங்கு எல்லாம் பண்ணி அவருடைய தோற்றம் மறைவு எல்லாத்தையுமே ஒரு பாறையில எழுதி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது. இப்ப பார்த்தா தூரத்துல ஒரு கப்பல் போன மாதிரி தெரியுது. அதை பார்த்த உடனே இவரு ஹெல்ப்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. ஆனா என்ன கத்துனாலும் அவங்களுக்கு அது கேட்கவே இல்லை. அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரு மறுநாள் காலையில எழுந்திரிச்சு அவர்கிட்ட இருக்கிற லைஃப் போட் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்தாலும் அவர் இப்படி ராட்சத அலைகள்லாம் வந்து அவர் அப்படியே கவுத்து விட்டு மறுபடியும் அவர் அந்த தீவுக்கே வந்துடுறாரு. வந்துட்டு கடைசியில வர வழி இல்லாம அங்க இருக்கிற ஒரு வாலிபால்ல மனுஷனுடைய ஃபேஸ் மாதிரியே வரைஞ்சி அது கூடயே பேசிக்கிட்டு அப்படியே அங்கேயே காலத்தை கழிக்க ஆரம்பிச்சிடுறாரு.